எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நாங்கள் கோர்ட் வந்து பப்ளிக்கு அந்த சென்டிமெண்ட்காகவோ இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் வந்து யாரையும் வந்து அக்யூஸ்ட் சும்மா வந்து யூகத்தின் அடிப்படையில் ஒரு குற்றத்து இது எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கிற அடிப்படையில் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரையும் நாங்கள் வந்து தண்டிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது நடந்தது வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு ஆளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மரண தண்டனை அப்படின்னு வந்து சொல்லி அவங்க ஜெயிலில் இருந்திருக்கான். ஒரு 7 இயர்ஸாக வந்து இருந்திருக்கான். அதாவது 7 வயசு பொண்ணை வந்து ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, முகலிவாக்கமில் வந்து நடந்திருக்கு 2017. அக்யூஸ்டு பேர் என்னென்னா தஷ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பலிகடாவாக ஆக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே தலைகீழாக வேறு மாதிரி மேனரில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, விக்ரம்நாத், சஞ்சய் கரோல் அப்படிங்கிறவங்க, சந்தீப் மேத்தா அப்படிங்கிறவங்கலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, வழக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து ஃபெயில் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க தவறிட்டாங்க. அதாவது அக்யூஸ்டு வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரூஃபை காமிச்சாதான் நம்ம வந்து அவன் குற்றவாளிங்கிறதை நிரூபிக்க முடியும். அந்த ப்ரூஃப் இல்லை கொடுக்கறத வந்து அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்தளவுக்கு வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது இந்த வழக்கில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காப்புரிமை குறைபாடுகளும் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தப்பாக வந்து நம்ம வந்து கன்விக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரைமரி எவிடன்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வந்து அந்த இதில் வந்து பார்த்ததில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்யூஸ்டு வந்து அது கேப்சர் ஆகியிருக்கான். அதில் வந்து அங்கே வந்து அந்த ரெக்கார்டில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து கற்பனையாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பண்ணது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியோ வந்து இந்த மேல்முறையீடு செய்கிறாங்கல்ல குற்றவாளிகளோட அந்த இதில் அதை வந்து அவர் எப்படியாவது இந்த க்ரைமில் மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கற்பனையாக உருவாக்கப்பட்டிருக்கு, இதை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. வந்து இந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்லேருந்து வந்து இந்த டேட்டாஸ் எடுக்காமல் ஆனது வந்து ஃபெயில்யூர் இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கன்சர்ன்ட் டீமை வந்து சொல்லியிருக்காங்க. சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் வந்து பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. ஏன்னா வந்து இது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வந்து அதோடைய நேர்மை மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இன்டென்ஷனலாகவே வந்து அதை வந்து மறைக்கிறாங்க உண்மையை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெக்கார்டில் இருக்கிறத. அது எப்படியாவது அதை வந்து இந்த இவரை வந்து பலிகாடு ஆக்கணும்னு சொல்லி அந்த தஷ்வந்தை வந்து மாட்டியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. பெஞ்ச் வந்து அந்த அமரவன் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, அந்த அஃபென்ஸ் அந்த குற்றம் வந்து ரொம்ப வந்து ஹாரிபிள். அது வந்து 7 வயசு பொண்ணு வந்து ரேப் பண்ணப்பட்டது. அப்புறம் வந்து அதை மூச்சை வந்து ஸ்மோத்தர் பண்ணி கொலை செய்யப்பட்டது. இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. அது இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு வந்து நம்பகமான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அந்த அக்யூஸ்டை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வந்து இக்னோர் பண்ண முடியாது. அதாவது அடிப்படையான குற்றவியல் நீதித்துறையோட அந்த இதை வந்து பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம அதை அப்படி முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இந்த கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, பியூர்லி வந்து சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சூழ்நிலைக்கு இருக்கிற மாதிரி ஏற்ற ஆதாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து அவனுடைய இதை வந்து ப்ரூஃப் எதுவும் இல்லை, எவிடன்ஸ் எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால இந்த வழக்கில் அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து அதை விடுதலை செஞ்சுருக்காங்க. இது வந்து என்ன அக்னாலேஜ் பண்ணுறாங்கன்னா, இந்த விடுதலை சப்போஸ் உண்மையான இண்டிவிஜுவல் வந்து இந்த தவறு செஞ்சவங்க வந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து கொடூரங்கள் இனி நிறைய வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூக அவலங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
நம்மளுக்கு வந்து கோர்ட்டு அப்படின்னு போகும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து வர்பலாக சொல்கிறோம் அது நடந்தது அப்படின்லாம் வந்து இல்லாமல் நம்ம ப்ரூஃப் எவிடன்ஸ் எதாக இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்குது நம்ம சைடில் நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்கும். இவங்கள வந்து தப்பான ஒரு இதில் வந்து சித்தரிக்கப்பட்டு இவர் வந்து 7 வருஷம் உள்ளே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இவர் வந்து விடுதலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.